அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அனைவருக்கும் கொடுத்திருக்கிற அவருடைய திருவார்த்தை. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதில் இஸ்ரவேல் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் கோத்திரங்கள் ஒன்றாய் கூடி வருகையிலே எஸ்ரேனுக்கு அவரே ராஜாவாய் இருப்பார். இன்றைக்கும் எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களின் தலைவனாக இருந்த மோசேக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு மோசே இஸ்ரவேலின் அதிபதியாக தலைவனாக 400 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்தி வருகிறார். அவர்களை அழைக்கும்போது கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம் உலக வாழ்க்கையில் நம்மில் அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு என்ன நோக்கம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் இருக்கிறது, நான் எங்கே போவேன், யாரை பார்ப்பேன் என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ சொல்லுகிறார், நான் உங்களை தலைவனாக மாற்றுகிறேன், எஸ்ரேனுடைய அதிபதியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு சிறுமைப்பட்டவனாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி 2வது வசனத்தின்படி, நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் நீ எனப்படுவாய். ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, உன் வீட்டில், உன்னுடைய சமுதாயத்தில், உன்னுடைய இனத்தில், நீ வேலை பார்க்கின்ற இடங்களில், உன் குருசேகரங்களில் நீ தனிமைப்படுத்தப்பட்ட மனிதனாக, சிறுமைப்படுத்தப்பட்ட மனிதனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எஸ்ரேனுக்கு தலைவனாக இருப்பாய். யாத்திரம் யோபு 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவர்கள் சொல்லும் வழிகளை குறிப்பிட்டேன், தலைவனாக நான் வீற்றிருந்தேன் என்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய நண்பர்கள், மனைவிகள் அனைவரும் சொல்கிற வழிகளை நான் கடவுளிடத்தில் குறிப்பிட்டேன், அந்த இடத்துல நான் தலைவனாக இருந்தேன் என்று சொல்கிறார். படைகளின் மன்னன் போல நான் வாழ்ந்தேன், துக்கமுற்றிருப்போரை ஆற்றுப்படுத்துகிற ஒரு ஆலோசகராக நான் இருந்தேன். இஸ் அ கவுன்சிலர். தலைவர் என்பவர் ஒரு கவுன்சிலராக, ஆலோசனை கொடுப்பவராக, ஆற்றுபவராக, தேற்றுவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு தலைமையாக இருக்கிறவர்கள், தலைவர்கள் எத்தனை பொறுப்போடு இருக்கிறார்கள், எத்தனை ஆற்றுகிறவர்களாக, எத்தனை மக்களை தேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அநேகரை பார்க்கிறோம், அநேக தலைமைகளை. எங்கே நாம் வாய் திறந்து ஏதாவது பேசிவிட்டால் குற்றம் வந்து விடுமோ, அதை இந்த ஜனங்கள் பிடித்து கொண்டு நம்மை கேள்வி கேட்டு விடுவார்களோ, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி அங்கே பல அதிகாரங்களை, ஜாதி என்ற அதிகாரங்களை, அதிகாரம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பல தலைமைகள் இன்றைக்கு தாறுமாறான ஒரு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கு. இது பிசாசினுடைய வழிநடத்துதல், சாத்தானுடைய இந்த சாத்தானுடைய வழிநடத்துதலில் இன்றைக்கு நம்மை விளக்க கர்த்தர் உன்னையும் என்னையும் இன்றைக்கு தலைமையில் அழைக்கின்றார். தலைவனாக இருக்கிறார், அநேகருக்கு ஆற்றுப்படுத்துவதாக மாற்றுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். தேவரே, என்னை உருவாக்கும், என்னை உண்டாக்கும். நீர் வைத்தால், மனசு வைத்தால் மாத்திரமே, நீர் சித்தம் வைத்தால் மாத்திரமே என் வாழ்க்கை உயரும், என் வாழ்க்கை மாறும் என்று நம்பிக்கையோடு கடவுளிடத்தில், இந்த மோசே ஆண்டவரிடத்தில் சொன்னதைப் போல நான் எவ்வளவாக இருக்கிறேன், தலைமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எஸ்ரேனுக்கு தலைவராக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் சொல்வதை பார்க்கிறோம்.
அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நீங்களும் ஒரு எஸ்ரேனாக மாற வேண்டும். அதுதான் தேவ சித்தம். இன்றைக்கு அதுக்கு கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளை பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய பதவிக்காக, பணத்துக்காக, இனத்தின் பெருமைக்காக செய்த எல்லா பாவங்களையும் மாறுபாடுகளையும் எங்களை மன்னியும் சுவாமி. கர்த்தாவே, நாங்களும் உம்மால் உயர்த்தப்படுகிற மக்களாக, நீ தெரிந்தெடுத்து முன்குறித்து தெரிந்தெடுத்து உயர்த்தப்படுகிற மக்களாக எங்களை இன்று மாற்றும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.